வெல்கம் டு அவர் டெக் பை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எக்ஸல் ஃபைல்ஸில் ஒரு சில இடங்களில் நாம் ஒரு சில விஷயங்களை அப்டேட் பண்ணுறதுக்காகவும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம பெர்மனண்ட்டாகவே அந்த செல்ஸ் இல்லை அந்த செல்ஸில் இருக்கிற வேல்யூஸ் கண்டென்ட் எல்லாத்தையுமே டெலீஷன் பண்ணிவிட்டு எகெயின் ரீஒர்க் பண்ணுவோம். பட் நமக்கு அதுக்கு ஆப்ஷனலாக ஒரு சில விஷயங்கள் எக்ஸல்ஸில் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அது எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது யூசர்ஸை பொறுத்தது. ஸோ வாங்க அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு எம்ப்ளாயி டேட்டா அப்படின்ற ஒரு ஃபைலை ஷோ பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது நம்ம எந்த ஆப்ஷனை வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸலில் யாருமே மோஸ்ட்லி இதை டச் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு சிலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நமக்கு ஹோம் டேப்பில் கிளியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கிளியர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். கிளியர் ஆல், கிளியர் ஃபார்மேட்ஸ், கிளியர் கண்டென்ட்ஸ், கிளியர் கமெண்ட்ஸ், கிளியர் ஹைப்பர்லிங்க்ஸ். உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும் விஷயம் மேஜராக இதில் என்ன இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளியர் ஆல் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். கிளியர் ஆல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு கண்ட்ரோல்லே கொடுப்போம், டெலீட் கொடுப்போம். இது டிஃபால்ட்டாக நம்ம பண்ணுறது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்த ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கிளியர் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் டெலிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட் மட்டும் டெலிஷன் ஆச்சு. ஆனால் இருக்கிற ஃபார்மேட்ஸு எல்லாமே அப்படியே தான் ஷோ ஆகிட்டு இருந்தது. ஆனால் நீங்கள் கிளியர் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே எக்ஸலில் எம்டி ஆயிரும். ஐ மீன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஷீட்டே டோட்டலாக எம்டி ஆயிரும். ஸோ இது ஒரு கிளியர் ஆல் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளியர் ஃபார்மேட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த இடத்துல பெர்மனெண்ட் அப்படின்றத ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆனால் இப்போ இதை நான் வந்து ஒரு ஒயிட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு நாம் பெயிண்ட் போயிட்டு ஒயிட் அப்படின்றத தான் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டாக செட் பண்ணுவோம். பட் ஆனால் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறையா செல்ஸில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஜஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் நீங்கள் இதை மார்க் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே காணாமல் போயிடும். இந்த கிளியர் ஃபார்மேட்ஸ் அப்படின்றது என்ன நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு டேபிள் ஃபார்மேட் இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே காணாமல் போயிட்டு அந்த இடத்துல ஒரு எம்டியாக ஷோ ஆகும். ஸோ இது வந்து நமக்கு கிளியர் ஃபார்மேட்ஸ் ஆப்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளியர் கண்டென்ட். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த பெர்மனெண்ட் அப்படின்றதில் வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளியர் கண்டென்ட் அப்படின்றத நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் டெலீட் ஆகுது. ஆனால் அந்த செல்லில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நான் கிளியர் கண்டென்ட் அப்படின்றத கொடுத்தேன்னா ஆல்ரெடி இருந்த ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஷோ ஆகிட்டு இருந்த கண்டென்ட் மட்டும் டெலிஷன் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ். இது ரேர் கேசஸாக பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு கமெண்ட் செட் பண்ணுறேன். கமெண்ட் செட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன், குட் அப்படின்னு கொடுக்குறேன். குட் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போது நம்ம இதில் ஒரு கமெண்ட் செட் பண்ணிட்டோம். இப்போது இந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு கமெண்ட் வந்து ஷோ ஆகுது, குட் அப்படின்றது. இந்த கமெண்டை வந்துட்டு எப்படி டெலிட் பண்ண முடியும்? ஸோ சிங்கிள் கமெண்ட் ஓகே. பட் இதுவே வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸல் சீட்ஸில் ஹியூஜான கமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ சிம்பிள், நீங்கள் அதையுமே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கிளியர் கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ரெட் கலரில் மார்க் ஆகிருந்தது, ஜஸ்ட்டு விசிபிள் ஆகலை. ஸோ இது கிளியர் கமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் கிளியரில் போனீங்கன்னா ஹைப்பர் லிங்க்ஸ்.
ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்றது என்னென்னு மோஸ்ட்லி எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கை செட் பண்ணுறது. அந்த லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரௌசரில் போய் ஓப்பன் ஆகிற மாதிரியோ இல்லை அந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு எக்ஸல் ஃபைல்ஸ் ஆர் வேறு பிடிஎஃப் ஃபைல்ஸ் இல்லை மற்ற ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரியான ஒரு லிங்க்கை வந்து ஒரு பாத் செட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க்ஸ். இப்போ வரைக்குமே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் லிங்க்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட அண்டர்லைன் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி இந்த அண்டர்லைன் எடுத்துகிட்டு இதோட கலர்ஸை வந்துட்டு பிளாக் கலரில் மாற்றி தான் ஹைப்பர் லிங்க்கை ரிமூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ஹைப்பர் லிங்க் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிளியர் ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க்கை மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொண்டு போகிறப்ப உங்களுக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிள் தெரியுது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது நேராக உங்களுக்கு ப்ரௌசர் போகும். ப்ரௌசர் போயிட்டு கூகுள் அப்படின்றதில் ஷோ ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மார்க் பண்ணிவிட்டு கிளியர் ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எகைன் நான் கர்சர் அங்கே கொண்டு போகிறேன். எனக்கு அந்த ஹேண்ட் சிம்பிள் வரல. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா அந்த செட் பண்ண லிங்க்ஸ் மட்டும் எனக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு காணாமல் போயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த ஆப்ஷன் அப்படியே தான் இருக்குது. நான் அதுக்கு என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ரிமூவ் ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கிற அந்த பிளாக் கலர் ஃபாண்ட்ஸ் அந்த கண்டென்ட் மாதிரியே உங்களுக்கு ஷோ ஆகுது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையே வந்துட்டு உங்களுக்கு டெலிஷன் பண்ணிடுது. ஸோ இந்த கிளியர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். பட் யாருமே இதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ரொம்ப மேஜராக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஹைப்பர் லிங்க்ஸை வந்து ஹைப்பர் லிங்க்ஸ் இல்லை, தேவைப்படுறவங்க இந்த கிளியர் ஆப்ஷன்ஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.